Praise the Lord, dear Shekinah family members. We are so happy and we praise God with you for this time. We have been speaking about endurance in the family last week, and we have been speaking about these aspects to strengthen the family foundations. Today, we will look at some more aspects from the Bible to see how we can flourish and thrive as a family. Amen. வேத வசனத்துல அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். வேத வசனத்துல இந்த ஆண்டவர் கொடுக்கிற கோட்பாடுகள் குடும்ப இந்த கட்டமைப்பை உறுதிப்படுத்த பலப்படுத்த. முதலாவது நாம் ஜெனசிஸ் சாப்டர் 2 ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 24வது வசனமும் 25வது வசனத்துல நாம் இப்படி பார்க்கிறோம். ஆங்கிலத்துல படிக்கிறேன். Therefore a man shall leave his father his mother and hold fast to his wife, and they shall become one flesh. And the man and his wife were both naked and were not ashamed. இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது இந்த வசனங்கள்ல 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த சில வாரங்களை இதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். இது எப்படி நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. போன வாரம் நம்ம என்டியூரன்ஸை பார்த்தோம். தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற பலமும் சத்துவமும் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் படித்தோம் இல்லைங்களா. இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் இந்த வசனங்கள் நம்மளுக்கு சில ரொம்ப தெளிவான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு தேவ ஊழியக்காரர் இதை 4P ஆங்கிலத்துல சொல்லுகிறாரு. அதை நாம் தொடுவோம். ஆனா நம்ம வசனத்துல நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் P இஸ் த ப்ரையாரிட்டி. இந்த முதலாவது பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் அவன் தகப்பன் தாயை விட்டு என்று ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். திஸ் ஃபர்ஸ்ட் P இஸ் த P ஆஃப் ப்ரையாரிட்டி. எல்லா ஃபேமிலிக்குள்ள பாத்தீங்கன்னா, எங்க அந்த ஃபேமிலி லைஃப் ஸ்டெடி ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, there has to be priority. So leaving father and mother means not leaving them with our responsibility. Yes. Right? I think within a lot of marriages, நிறைய திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஒரு கதையை நம்ம ரீசெண்டாக ஒரு மேகசின்ல படிச்சோம். என்னுடைய முதல் பேஷன், என்னுடைய முதல் அன்பு, ப்ரையாரிட்டி என்னது கிரிக்கெட் என்று சொல்லுகிறார். அப்போ சில பேர் இப்படியே கூட சொல்லுவாங்க, என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப் என்னோட ஜாப், ஆமா, என்னோட கெரியர் அப்படி கூட சொல்றாங்க. But what should our first priority be? It should really be our spouse. Right? Absolutely. See, so we've seen this triangle. A lot of us have seen. முதலாவது தேவன், நாம் ரெண்டு பேரும் ஒரு கார்னர்ஸ்ல இருந்தாலும் நாம் அவரை தேட தேட நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஆகுறோம். இது ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? ரெண்டு பேரா இருக்கிற நாம் அவருக்குள்ளாக we have to become one. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 27 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, God created man and woman, மனிதனையும் ஸ்திரியும் ஆண்டவர் அவர் சாயல்ல உண்டாக்குனார். He made them male and female இருக்கு. இன்னும் அப்போ ஆண்டவர் ஏவாளை செய்யல, இன்னும் உண்டாக்கல இல்லைங்களா. ஆனா தேவனுடைய சாயலை நம்ம பார்க்கும் போதே ஆணும் பெண்ணும் தேவனுடைய சாயலை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் மனிதன் திருமணம் ஆகிற மட்டும் அவன் முழுவனும், அவன் கம்ப்ளீட்டா இல்லை, அவன் பர்ஃபெக்ஷன்ல இல்லை. அவங்க ரெண்டு பேரு ஒன்னா மாறும் போது தான் he becomes one, he becomes complete. இல்லைங்களா. so that is of importance of priority. அவனுடைய வாழ்க்கையில அது முக்கியத்துவமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் இந்த மாதிரி காரியங்களை நடுவுல விட்டுந்தனாலதான் there is no love, there is jealousy. ஏன் அங்க jealousy வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா when you give priority, you are giving value. When I am giving priority to my wife or to my children, I am telling them you are valued. உங்களை நான் கனப்படுத்துறேன், உங்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது, உங்களை ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல I'm putting you above other things. Amen. That is so important. Yeah, when God says something and it is given as a law and we have to follow it whether we like it or not. Yes. அப்ப நம்ம அது செய்யாத போது that is where the problem arises. Absolutely. When God says you have to prioritize your spouse. Yes. இல்லையா, இப்போ இந்த ஆடம் அண்ட் ஈவ்க்கு இந்த கமாண்ட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு பசங்களும் இல்லை, அவங்களுக்கு அப்பா அம்மாவும் இல்லை. Yeah. But God is giving this commandment and as a law. So laws are made for us for our good. Yes. So we need to keep that. அப்போ நம்ம ஸ்பௌஸுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம சில பேர் சில்ட்ரனுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க, சில நேரத்துல அவங்க பேரண்ட்ஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. That's why there's in-law problems. Right? And it's not that, again, அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டியில நம்ம கழட்டி விடல, உத்தரவாதத்துல நம்ம அவங்கள கழட்டி விடல இல்லைங்களா. எங்க குடும்பத்துல கூட ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு பாஸ்டரா இருந்தது, நிறைய வேலை, நிறைய காரியங்கள் இருக்கிறது, என்னுடைய நேரத்தை டிமாண்ட் பண்ணுகிற காரியங்க. ஆனா என் வீட்டுக்கு வரும்போது நான் என் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை, அந்த ப்ரையாரிட்டியை என் பிள்ளைங்களுக்காகட்டும் என் மனைவிக்காகட்டும் நான் கொடுக்கலன்னா
they're not going to feel valued. ம். அவங்களுக்கு அந்த அன்பு குறைஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. அங்கதான் தேவையில்லாத பொறாமைக்கு இடம் வருகிறது. அங்கதான் உங்க வேலை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், நாங்கெல்லாம் நீங்க கண்டுக்க மாட்டீங்க, இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் வந்து குடும்பங்களை பிரிவினை கொண்டு வருகிறது. அதுக்கு தான் ஆண்டவர் முதலாகவே சொல்லுகிறார் இல்லைங்களா, இந்த குடும்ப ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகணும்னா இந்த பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறாரு, த லா ஆஃப் ப்ரையாரிட்டி. Amen. நான் எப்படி இங்க முக்கியத்துவத்தை நான் கொடுக்க போகிறேன். இந்த வாரம் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இல்ல where are we giving priority to or what are we prioritizing. ம். நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில புருஷனை நான் என்னத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன், என் மனைவியை என்னத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க, பிள்ளைங்க எங்க அவங்க ப்ரையாரிட்டியை செலுத்தின்னு இருக்கிறாங்க. லெட்ஸ் டேக் ஸ்டாக், லெட்ஸ் பே அட்டென்ஷன். Yes, we will look into this matter this week and see and analyze ourselves. நம்ம கொஞ்ச நேரம் நம்ம அதை குறித்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம நம்ம கணவருக்கோ மனைவிக்கோ கொடுக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு நம்ம வேற யாருக்காவது கொடுக்குறோமா, நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோமா, இல்லை நம்ம பெற்றோர்களுக்கு கொடுக்குறோமா, இல்லை வேலைக்கோ எதுவா இருந்தாலும் நம்ம அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாங்க இந்த இடத்துல நாங்க சரியாக வேணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரை சரி செய்ய நம்ம கேட்கலாம். And when we do that, definitely there will be unity, there will be love, there will be value, there will be honor between each other. Respect and love will be established. நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பிதாவே, இந்த நேரத்துல உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆதி ஆகமத்துல நம்ம பார்க்கிறது போல, Lord, you are called us to leave and to cleave. So Father, we pray in Jesus name. இந்த நாள் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், அநேக காரியங்கள், அலுவல்கள், வேலையின் காரியங்கள் எங்களுடைய கவனத்தை வேற பக்கத்துல திருப்பலாம். ஆனா இன்றைக்கு எங்க குடும்பத்தை நாங்க விசாரிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், அவங்களை கனப்படுத்த வேண்டும், அவங்களை விசாரிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், அவங்களோட நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும். அநேக காரியங்களை நாம் வசனத்துல தியானிக்கிறோம். இந்த காரியங்களை பிராக்டிக்கலா கையாள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. Amen. God bless you. God bless you. And as you practice these things, இந்த வாரத்தை இந்த மாதிரி நீங்க முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது அதன் கனிகளை நீங்க நிச்சயமாக பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். Stay tuned for the coming episode. Next week நம்ம இன்னொரு law குறித்து பேச போறோம்.